திமுகவினோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில சலசலப்பு ஏற்படுத்த நம்மளால பார்க்க முடியுது. திமுக கூட்டணி வந்து வலிமையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இந்த கூட்டணி கட்சிகள் பன்னெடுங்காலமாகவே உள்ள இருக்கிறவங்க பூராமே வந்து முக்களும் முனகலமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. எங்காவது வந்து சந்தோஷமா இருக்காங்களா? இவங்களை பல வகையில் வந்து இடைஞ்சல் பண்றதா தான் அவர் பல நேர்காணல்களில் வந்து நேரடியாக சொல்லல. நாங்கள் போய் ஒரு கட்சிக்கு கொடியேற்ற முடியாதுங்கிற மது ஒழிப்பு மாநாடு டாஸ்மாக்கு எகென்ஸ்டா, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டா நடத்தி இவங்களுடைய அழுத்தத்தின் காரணமா அந்த பந்தை தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கு போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளையும் எடுத்துங்க, அவங்களுடைய வாக்கு வங்கியே தொழிலாளர்கள் வாக்கு வங்கி. இன்னைக்கு வைகோ அவர்கள் கட்சி வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? திமுகவுக்கும் அவருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அப்ப இந்த கட்சியை வந்து நீங்க திமுக கூடயே வந்து ஒன்றிணைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு பூரா திமுகவுக்கு வேணும். ஆனா எந்த இடத்துலயும் கூட்டணி கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது. வடிவேல் சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். திமுக வந்து ஆட்சி செய்யுங்கிறது பில்டிங் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட். நாம் தமிழரும் தாவேகவும் தனித்து தான் போட்டியிட போறாங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கூட்டணியும் அறிவிக்கல. அவங்க தாங்கள் கை காமிக்கிற ஆட்களோ தான் அரசு செய்ய முடியுங்கிற நிலைமைக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னு சேர்ந்தா கொண்டு வரலாம். இதே தனித்தனியா இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பிரயோஜனம் இல்லாம தான் முடியும். 2026 தேர்தல் வந்து நீங்க வந்து சிவனோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமானோட ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. களம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் போதே ஆட்டத்தை மாத்தி ஆடுங்கன்றேன். நாம் தமிழர்ல இருந்து சட்டசபைக்கு போனாங்கன்னா அந்த சட்டசபை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 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 சூப்பரான ஒரு டேக் ஆஃப் நீங்க பிளான் பண்ணுங்க. 30 வருஷம் கழிச்சு அடையக்கூடிய இலக்கை நீங்க ஏன் இன்னும் அடுத்த எலெக்ஷன்லயே அடையக்கூடாதுங்கிறது, அதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கு ஒரு களம் தயாராயிட்டு இருக்குல்ல. விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ கூட்டணி வச்சா இது யாரும் சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. அதை சொல்ற அளவுக்கு எதிராளியில் இருக்கக்கூடிய கூட்டணி யாருக்கும் தகுதியும் கிடையாது. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேர்தல் வந்து இன்னும் ஓராண்டுகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் அவங்களோட கூட்டணியை நோக்கி வெற்றி வாய்ப்பு நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வச்சு ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. திமுகவினோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சில சலசலப்பு ஏற்படுத்த நம்மளால் பார்க்க முடியுது. மதிமுகவில் வந்து துரை வைகோ அவர்கள் பொறுப்புலேருந்து விலகினாங்க. பின்னால் வந்து அப்புறம் அவங்களும் வந்து சமரசமாக போய் எந்த பிரச்சனைகளும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து நான் ரொம்ப மன வேதனை இருக்குன்னு அவர் ஒரு பக்கம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி வந்து வலிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது இங்கே 5 முனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் திமுக வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருந்தாங்க. அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன தான் வந்து இன்றைக்கி ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், மக்களுடைய எதிர்ப்பு வாக்கு இருந்தாலும், அது எப்படி இருந்தாலும் 4 திசையில் பிரிஞ்சு போக போகுது. அதனால் நமக்கு எந்த விதமான கலக்கமும் தேவையில்லைங்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. அதனால தான் நடுவில் வந்து அதிமுக பாரதிய ஜனதா எந்த இடத்துலையாவது கூட்டணி சேர்ந்துட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அவங்களுக்குள்ளாரே ஒரு நக்கல் நையாண்டி மூலியமாக இவங்க கள்ள உறவு வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்க வந்து அதிமுகவை வந்து இல்லை நாங்கள் அங்கே இல்லைங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் உதயநிதி சார் 2 பேரும் சேர்ந்து வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டமாக திமுக வெற்றி பெறுவதான ஒரு வாய்ப்பாக தான் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இவங்க கூட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைகோது கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வைகோ அவர்கள் கட்சி வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? திமுக வந்து அகற்றணும், வாரிசு அரசியல் அகற்றணும்னு தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி வைகோ எங்கே இருக்காரு? திமுக கூட்டணியில் தான் இருக்காரு. ஏதாவது வந்து இன்றைக்கி திமுகவுக்கும் அவருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. அப்போ இந்த கட்சியை வந்து நீங்கள் திமுக கூடயே வந்து ஒன்றிணைச்சிட்டு போயிருந்துருக்கலாம். அதில் வந்து இவங்க இருந்துட்டு ஒரு துரை வைகோங்க வந்து அவர் எந்த வாரிசை எதிர்த்து வந்தாரோ அதே வாரிசு சண்டை தான் இப்போ இங்கே. கண்டிப்பாக இவர் வந்து 2018 தான் வெளிநாட்டிலேருந்து வராரு. அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளார வராரு. இன்றைக்கி வந்து முதன்மை செயலாளராக இருக்கார். மல்லை சத்யா வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி மதிமுக பிரிஞ்சு போனனால எத்தனையோ தொண்டர்கள் வந்து தீக்குளிச்சிருக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அவங்களுடைய அத்தனை தியாகமும் இந்த கட்சிக்காகப்பட்ட அத்தனை உழைப்பும். நான் ஈரோட்டில் இருந்து வரேன். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணேசமூர்த்திங்கிறவர் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ எம்பியாக இருப்பார். மதிமுகவினுடைய பயங்கரமான அபிமானி. தற்கொலை பண்ணி இறந்து போனார். எல்லாமே அதுக்கும் ஒரு அரசியல் காரணம் தான் சொல்லப்பட்டது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கும் ஒரு அரசியல் காரணம் சொல்லப்பட்டது. அப்படி இருந்ததை வந்து நாங்கள் என்னதான் ஆனால் எந்த நிர்பந்தம் இல்லாமல் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகாமல் விடமாட்டேன்னு வந்து இங்கே வந்து உட்கார்ந்தார்.
அப்புறம் அப்பயே அன்னைக்கே கட்சியை கலைச்சிருந்தா இந்த உட்கட்சி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. அப்போ எதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்களோ இன்றைக்கி அதே வந்து மொத்தமாக நிறுத்து போயிடுச்சு. இது ஒன்று. அடுத்தது வந்து இன்றைக்கி மதிமுக இது இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருத்தப்பட்டு பேசினாங்கன்னு சொன்னீங்க. அதாவது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை கூட்டணி கட்சி இல்லை, இந்த கூட்டணி கட்சிகள் பன்னெடுங்காலமாகவே உள்ளே இருக்கிறவங்க பூராமே வந்து முக்களும் முனகலமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. எங்காவது வந்து சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை சார், இப்போ திருமாவளவன் வீடியோ வெளியிட்டு தான் ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர். அவர் பேசினார்னா அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறும், அந்த அளவுக்கு ஒரு பேச்சாளர் கொண்டவர். தொண்டர்கள் யாராச்சும் ஒரு வீடியோ போட்டானா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஆற்றல் வந்த பேச்சாளர், இவ்வளோ பெரிய தலைவர் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறது சரியா இருக்குமா சார்? இல்லை, அவர் வந்து 2 கருத்து அங்கே சொல்கிறார். ஒன்று வந்து என்னை கட்சி வளர்த்துறதுக்கு நேரம் கொடுங்க, என்னை வந்து உட்காந்து கிடா வெட்டு காது குத்து கல்யாணம் கருமாரின்னு இதெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, நான் இன்டென்ஷன் இருக்குது. அதாவது இன்னைக்கு மற்ற எந்த அரசியல் தலைவர்களையும் எளிதாக அணுகிறத விட திருமாவளவன் அவர்கள் வந்து நீங்கள் போய் எளிதாக வந்து தொண்டர்கள் வந்து அணுக முடியும். அதே இப்போ மற்ற எந்த தலைவர்களோடையாவது வந்து ஒரு தொண்டை வந்து போய் நின்று சகஜமாக பேசிட முடியுமா? திருமாவளவன் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறார். அதோட மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே வந்து கம்பல் பண்ணி இருந்து என்னை ப்ரெஷர் கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அப்போ வந்து அழைக்கிறாங்க சார், விருப்பப்பட்டா போகலாம், நிராகரிச்சுட்டு போயிடலாம். இல்லை, அதுதான் சொல்கிறாரு, எனக்கு அழுத்தம் கொடுத்து கூப்பிடும்போது நான் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருத்தர் கூட பழகியாச்சு, அவங்க தலைவர் தானே சார் முடிவு எடுக்கணும். அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி மற்ற தலைவர்கள்னால் நீங்கள் கிட்டே போக முடியாது, ஓரமான இல்லை, தலைவர் வரார் ஓரமான இல்லைன்னுபாங்க. இன்றைக்கி திருமாவளவன் அப்படி இல்லை. அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அரவணைச்சு போயிட்டு எல்லாத்தையுமே பக்கத்தில் நின்று நல்லா சகஜமாக பேசக்கூடிய ஆளாக தான் அவர் இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அவர் வந்து அதை முடியல, வேறு வழி இல்லாமல் போகிறார். அவருக்கும் இன்றைக்கி வந்து வயசாகிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அது இல்லாமல் வந்து அவர் கட்சி பணியை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் வேணுங்கிறார். அப்போ அதுக்கு வந்து அவங்க தொண்டர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது இது ஒரு கருத்து. 2வது கருத்து, முக்கியமான கருத்து, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திமுகவை நம்பி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் திமுக நம்பியெல்லாம் இங்கே இல்லை, நான் எங்களால் எந்த விதமான முடிவையும் தேர்தல் முடிவுகளை எங்களால் எடுக்க முடியும்னு சொல்கிறார். அது அடுத்த ரொம்ப முக்கியமான பார்வையாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, இன்றைக்கி வந்து திமுகவும் வந்து இவங்களை பல வகையில் வந்து இடைஞ்சல் பண்ணுறதா தான் அவர் பல நேர்காணல்களில் வந்து நேரடியாக சொல்லலை. நாங்கள் போய் ஒரு கட்சிக்கு கொடியேற்ற முடியாதுங்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி வேங்கை வயல் பிரச்சனையில் வந்து யார் பாதிக்கப்பட்ட மக்களையோ அவங்களே வந்து குற்றவாளியாக்கி நிறுத்தியிருக்கீங்க, இது போலீஸுக்கு இல்லாமல் சிபிஐக்கு போகணுங்கிற அளவுக்குலாம் அவர் பேசுகிறார். மது ஒழிப்பு மாநாடு டாஸ்மாக்கு எகென்ஸ்டாக, அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எகென்ஸ்டாக நடத்தி இவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த பந்தை தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கு போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்போ அதே மாதிரி வந்து இன்றைக்கி கம்யூனிஸ்டுகளையும் எடுத்துங்க, அவங்களும் ஒரு பக்கம் வந்து சாம்சங் போராட்டத்தில் வந்து அவங்களுடைய வாக்கு வங்கியே தொழிலாளர்கள் வாக்கு வங்கி. அப்போ இன்றைக்கி வரைக்கும் சாம்சங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னாக்கா அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள குமுறல் இருக்குது. அப்போ இன்றைக்கி திருமாவளவன் அவர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது என்னென்னா, எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து யாரும் எங்களை பகடக்காயாக பயன்படுத்திக்க முடியாது. அப்போ நான் வந்து என்னுடைய பார்வை என்னென்னா, இன்றைக்கி திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி தான் திமுக இருக்குது, கூட்டணி கட்சிகளை நம்பி தான் திமுக இருக்குது. அப்போ இல்லை, கூட்டணி கட்சிகள் சொல்லலாம், அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டும்தான் நம்பி திமுக இருக்குது சொல்கிறது சரியா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கா தமிழ்நாட்டில்? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி திமுகவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் என்னவா மாறி இருக்கு? அவங்களுடைய ஒரே அரசியல் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி. 19 ஆகட்டும், 21 ஆகட்டும், 24 ஆகட்டும், இன்றைக்கி அவங்களுடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை இது எல்லாம் வந்து எங்கே போச்சு? இன்றைக்கி வந்து அவங்க கட்சியில் பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம்ல. பொன்முடி என்ன சொல்கிறாரு, ஒரு மேடையிலேயே வந்து ஒரு உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை உட்காந்துருக்காங்க, அவங்கள வந்து நீ எஸ்சி தானேங்கிறார், நீ எஸ்சி தானேங்கிறார். அடுத்தது இந்த பக்கம் திருப்புங்க, இன்றைக்கி வந்து ஆசா எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு? பெரம்பலூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சாரு. ஏன் வந்து அவரை வந்து நீங்கள் நீலகிரிக்கு மாற்றினீங்க? பொது தொகுதி ஆகின உடனே, தனித்தொகுதியாக இருந்த இது வந்து பொது தொகுதி ஆன உடனே நீங்கள் அவரை வந்து நீங்கள் தூக்கி நீலகிரியில் தனித்தொகுதியில் போடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீ எஸ்சி, அதனால் அந்த இடத்துல போய் நில்லுங்கிறது. அப்போ பொன்முடி பேசின பேச்சுக்கும் ராசாவை வந்து இங்கே பெரம்பலூர்லேருந்து நீங்கள் நீலகிரிக்கு மாற்றினதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? இவர் சொல்றாரு, அவங்க செயல்படுத்துறாங்க. அப்போ அங்க பேச்சுல சொன்னாரு, நீங்க செயல்ல காமிச்சிருக்கீங்கல்ல. அப்போ இதுதான் உங்களுடைய சமூக நீதி. நிறைய இடங்கள்ல சத்துவமா? அப்ப நான் கேட்கறது, இன்னைக்கு ராசாவை வந்து பெரம்பலூர்ல இருந்தா ஜெயிச்சிருக்க மாட்டாரா? பொது தொகுதியில நின்னா ஜெயிச்சிருக்க மாட்டாரா? ஏன்னா அவரோட ஊர் அது. ஜெயிச்சிருப்பாருல்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க நீலகிரியிலையும் வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்டை போட்டிருந்தீங்கன்னா அதையும் ஜெயிச்சிருப்பீங்கல்ல. அப்போ உங்களுடைய எம்பியில வந்து இன்னொரு கூடுதலான ஒரு எஸ்சி வருதுல்ல, அதுதானே சமூக நீதி நீங்க பார்க்கிற பார்வை. அப்போ நீ இங்கே பொது தொகுதியில் ஜெயிச்சால வந்து எதுக்கு இன்னொரு எஸ்சி கேண்டிடேட்டை கொண்டு வரணும்னு நீங்கள் கொண்டு நீலகிரியில் இவரை போட்டுன்னா இதான் சமூக நீதியா? அப்போ 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்கன்றீங்கல்ல.
இதுதான் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையா? 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்காங்கங்கிறத வேலை தூக்குறீங்க. முருகனுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க. அப்போ அந்த கட்சி வந்து திமுக கொள்கையிலிருந்து ரொம்ப விலகி வந்துருச்சு. அப்போ இந்த கடந்த 3 தேர்தலாக அவங்களுக்கு அரசியல்னாவே இன்றைக்கி தமிழகத்தில் என்ன அரசியல்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப மையப்புள்ளியாக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு வந்து நீங்களே யதார்த்தமாக சொல்லுங்கள், இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு சனாதனத்தை எதிர்த்து அரசியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ சமூக ரீதியாவோ இல்லை பண்பாட்டு ரீதியாவோ கலாச்சார ரீதியாவோ திருமாவளவன் அவர்களை விட இன்னைக்கு திமுகவில் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா? ஆன்டி பிஜேபி ஆன்டி சனாதனம் பேசுகிற ஆட்கள். அப்போ இப்போ புரியுதா திமுக வந்து ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்பி இருக்காங்கன்னு? அப்போ இப்படி இதுதான் நீங்கள் வந்து வெறும் வாக்கு வங்கி மட்டும் பார்க்காதீங்க. விடுதலை சிறுத்தைகளினுடைய திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை வச்சு எந்த அளவுக்கு வந்து மற்ற வாக்கை அவங்க அறுவடை பண்ணுறாங்கிறதையும் பார்க்கணும். இப்போ நமக்கு தெரிஞ்ச மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா இது? அப்போது இந்த இடத்துல இப்போ தான் வந்து 2024 இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறாங்க. 2019 என்ன நடந்துச்சு? அன்னைக்கும் 2 தொகுதி ஜெயிச்சாங்க விடுதலை சிறுத்தைகள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் யார் அந்த கட்சியில்? பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளரை நீங்கள் அந்த கட்சியை விட்டு நீக்கி அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாமல் திமுக கட்சியில் சேர வச்சு திமுகவினுடைய எம்பி ஆக்குனீங்களா இல்லையா 2019? இதுதான் நீங்கள் அந்த கட்சிக்கு செய்யக்கூடிய வளர்ச்சியா? அப்போ அன்னைக்கே நீங்கள் வந்து பெருந்தன்மையோட வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சின்னத்திலேயே ரவிக்குமார் நிக்கட்டும்னு சொல்லியிருந்தார். 2019 விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்குமா ஆயிருக்காதா? இதுக்கு தடைகள்லாம் அவங்க தான் இருந்திருக்காங்க. அதுதான் வந்து குற்றச்சாட்டு பார்க்குறோம் நம்ம. அப்போ வந்து கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு பூரா திமுகவுக்கு வேணும். ஆனால் எந்த இடத்துலையும் கூட்டணி கட்சிகள் வளர்ந்துடக்கூடாது. சார் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டிமாண்ட் பண்ணி திருமாவளவன் சீட்டுகள் அதிகரித்த வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபியில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர். ஆல் இண்டியா லெவலில் வந்து பல தலித்திய தலைவர்கள் வந்து பிஜேபி பக்கம் போனால் கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் திடகாத்திரமாக பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கிறது திருமாவளவன் அவர்கள். அப்போது இன்னைக்கு ஒரு கட்சியை நடத்துகிறவருக்கு என்ன வந்து நோக்கம் இருக்கும்? ஒரு கட்சி தலைவருடைய நோக்கம் அந்த கட்சியை வந்து பெருசுபடுத்தணும், நிர்வாகிகள் அதிகப்படுத்தணும், இன்னும் அதிகமான எம்எல்ஏக்களை எம்பிக்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து தன்னை சார்ந்த மக்களுக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் இல்லை தமிழக மக்களுக்கு பூரா நல்லது செய்யணுங்கிறதான் அவருடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ இன்றைக்கும் வந்து இத்தனை வருஷ அரசியலுக்கு அப்புறமா இன்னும் 4 எம்எல்ஏ 2 எம்பி மட்டும் போதுமா அவங்களுக்கு? அப்போ வந்து அவர் வந்து இன்னைக்கு ஏன்னா அவரை வச்சு நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க. அப்போ அந்த அறுவடையில் அவர் பங்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ அந்த இடத்துல வந்து இன்னைக்கு அதிகமாக சீட்டு கேட்கறதுக்கு ஏன் வாய்ப்பு? அது இதே இப்போ நம்ம சொல்லல, வன்னி அரசு என்ன சொன்னார் ஒரு இன்டர்வியூவில்? 25 தொகுதி நாச்சுக்கு எங்களுக்கு வேணும்னு கேட்டாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? இது வந்து தலைவர் தான் முடிவெடுக்கணும்னார். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கணும். அடுத்தது ஆனூர் சாலவாசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ வந்து இன்னொரு மீட்டிங்கில் பேசுகிறாரா இல்லையா? இன்டர்வியூவில் என்ன பேசுகிறாரு? இரட்டை இலக்குங்கிறது எங்களுக்கு தேவை, ஆனால் அதை விட கம்மியாக இருக்குன்னா அதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதில்லை, நானே சொல்கிறேன் இந்த கூட்டணி அமையாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது திருமாவளவன் அவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் எந்த ஒரு கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாலும் அந்த கட்சியை வளர்த்தணுங்கிறதான பிரதானமான நோக்கமாக இருக்க முடியும். இல்லை திமுகவை ஆட்சியிலே வச்சிருக்கணுங்கிறது பிரதானமாக இருக்க முடியுமா? அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் அதை வைத்து தங்களுடைய கட்சியை வளரணுங்கிறதான ஒரு கூட்டணி கட்சியினுடைய எண்ணமாக இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த கூட்டணி கட்சியை வளர்றதுக்கு நீங்கள் எங்கே அளவு பண்ணுறீங்க? கொடியேற்ற கூட எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு அவர் வருத்தப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது முதல் திருமாவளவன் அவர்கள் அங்கே சீட்டு கேட்டாலும் என்ன அது தப்பு வந்துட போகுது? கண்டிப்பாக சார். கட்டாயமாக அவங்களால நீங்கள் அறுவடை பண்ணும்போது அதுக்குண்டான சீட்டை கேட்கத்தானே செய்வாங்க. அப்போ இன்றைக்கும் அதே 6 சீட்டு கொடுக்குற இடத்துல தான் அவங்க இருக்காங்களா? இது ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரும் தாவேக்காவும் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கூட்டணியும் அறிவிக்கல அவங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னொரு 15-20 நாட்கள் தான் இருக்குது, என்னோட சினிமா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் முழுமையான அரசியல்வாதியாக வந்து களத்துக்கே வந்துடுவேன், பறந்து உட்பட்டு நிறைய இடத்துக்கு இப்போ வர அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னமும் வந்து களத்தில் இறங்காமல் அவர் தனிச்சையாக வந்து வேறு அறிக்கை மட்டுமே விட்டுருக்காங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இருந்ததை விட இன்னைக்கு வந்து அவர் களத்துக்கு வந்துட்டார். பறந்தூர் விமான நிலையத்தில் அது ஒன்றுக்கு மட்டும் தானே போயிருக்காங்க. பத்தாது இது களத்துக்கு வரலன்னு சொன்னேன். களத்துக்கு வராரு. இன்னமும் அவர் வந்து இறங்கி அரசியல் செய்ய வேண்டியது அவருக்கு நல்லது. ஏன்னா ஒரு ஆண்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து ஒரு 10-12 மாதம் தான் இருக்குது. இன்னும் அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி தான் வந்து இன்னும் ஒரு 120 மாவட்டங்களை பிரித்து அதில் கூட இன்னும் ஒரு 5 மாவட்டத்துக்கு வந்து செயலாளர்கள் போடல. அதில் ஏதோ ஒரு இடைஞ்சல்கள் இருக்கிறதா கேள்விப்படுறோம். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கட்டமைப்பை உண்டு பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தேர்தல் களம் வந்து இன்றைக்கி திமுக ஆல்ரெடி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டணி சேர்ந்து வலுவான ஒரு கூட்டணியை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் இது ஜனவரி மாதத்தில் தான் படம் வரப்போகுது. அது வரைக்கும் நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நழுவ விட்டுருவீங்க.
அப்போ இன்னும் அதிகமாக நீங்கள் களத்துக்கு வந்து அரசியலை வந்து பார்க்கணும், நீங்கள் போராடணும், மக்களுக்காக கூட இருக்கும்போது என்ன ஆகும்னா சீமான் அவர்களுக்கு இன்னைக்கு தனியாக நிற்கிறார். ஆமாம், விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார். அப்போ இந்த 2 பேரும் நீங்கள் தனித்தனியாக நிற்கும் போது இது யாருக்கு ஆதாயமாக இருக்கும்னா கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தான் இன்றைக்கும் ஆதாயமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திமுக மேலே ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இன்னொரு புள்ளி விவரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 2021 திமுக 44 சீட்டை வந்து கூடுதலாக பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அதில் 43 தொகுதி வெறும் மொத்தமாக அந்த 43 தொகுதியில் அதிமுகவுக்கு இவங்களுக்கு ஜெயிச்சதுக்கு உண்டான வித்தியாசத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 1,98,000 வாக்கு தான். அந்த 1,98,000 வாக்கு வித்தியாசத்தில் 43 சீட்டை வந்து திமுக ஜெயிச்சிருக்கு. இது பெரிய பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா? இல்லை, வடிவேல் சொல்லுவார் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு. அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சி செய்யுங்கிறது பில்டிங் ஸ்ட்ராங்கு, ஆனால் பேஸ்மெண்ட்டு இந்த 43 தொகுதிங்கிறது வெறும் 1,98,000 வாக்குல வைக்கிறான். அப்ப இது ஸ்ட்ராங்கான பேஸ் கிடையாது. கண்டிப்பா. அப்ப இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, குறிப்பா அரசாங்க ஊழியர்கள் கிட்ட. அப்ப இந்த 1,98,000 வாக்கு அந்த சைடு ஷிஃப்ட் ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு? கண்டிப்பா. அப்போ இது வந்து இந்த 2 கூட்டணிக்கு இருக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை வந்து நீங்கள் 3ஆ பிரியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா அது இன்னுமே வந்து திமுக கூட்டணிக்கு இல்லைன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக போகும். இது நான் சீமான் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தனியாக அவர் நின்னாலோ இல்லை விஜய் அவர்கள் தனியாக நின்னாரோ அவங்க 2 பேர்த்துக்குமே சேதாரம் அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இது கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குல்ல சார்? இருக்கும். ஆனால் நீங்கள் அரசியல் வர்றதுக்கு என்ன அதிகாரத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கும் இல்லையா? இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன, எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கிட்டே இருக்குதுங்கிறது தான். 1, 3, 6, 8.33 எடுத்தாங்க. இன்றைக்கி பை எலெக்ஷனில் வந்து 16% வாக்கு எடுக்கிறாங்க. வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோங்கிறது தான் இன்றைக்கி சீமானுடைய பலம். ஓகே. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எந்த விதத்துலையும் பங்கம் வந்துடக்கூடாது. அப்படி அதே மாதிரி இன்றைக்கி விஜய் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேக்கை விட்டுட்டு ஒரு 50 வயசுக்குள்ளே அரசியலுக்கு வரும்போது இன்றைக்கி சினிமாவில் வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அவர் தான். இன்றைக்கி அதிகமாக வசூலாகிறது. இப்போ கூட அந்த ஜனநாயகன் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆன் த டேபிள் டீலிங்லேயே ஒரு 90 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட்டுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மை என்னங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு அவர் தான் நடித்தாருன்னா அவர் தான் சூப்பர் ஸ்டார். கண்டிப்பாக. அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரும்போது நீங்கள் முதல் எலெக்ஷன்லேயே ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணும். நீங்கள் ஆட்சிக்கு வரீங்களே இல்லையோ, ஆனால் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணணும். அப்போ தான் 2031-36 டேக் ஆஃப் செமையாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்பல இருந்து சார் 2 பேருமே வந்து ஒன்று சேரணும் சொல்லிட்டு இருக்கீங்க. சீமானவர் வந்து யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் என் தம்பி அவர்கிட்ட வந்தால் நான் 117 சீட்டு தரேன், டெபுட்டி சிஎம் போஸ்டிங் தரேன்னு சொன்னார். ஆனால் விஜய் அந்த வாய்ப்பை தவற விட்டாரா சார்? ஏன்னா ஒரு வார்த்தை கூட அவர் வந்து நான் போகிறேன் இல்லை யோசிக்கலான்னு ஒரு வார்த்தை கூட பற்றி பேசவே இல்லை. இல்லை, அதாவது வந்து இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் அவரே வந்து முழுமையான களத்துக்கு வரல. இன்னும் ஷூட்டிங் வந்து ஸ்டாண்ட் எடுக்காம இருக்குன்றாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸும் கொடுக்கணுங்கிறத நான் முதல்ல சொல்லியிருந்தேன். உடனடியாக தம்பி வந்த உடனே நம்ம கொள்கையை தான் சொல்லுவோம், உடனே வாங்க 2 பேர். அப்போ அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்து வரும்போது அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாமல் இருக்குது. அவரையும் வந்து ஒரு பெரிய தலைவராக பார்த்து அவரையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி வந்து சீமானுக்கு பின்னாடி இருக்கீங்க அவரை முதல்வராக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி விஜய்க்கு பின்னாடி இருக்கிறீங்க அவரை முதல்வராக பார்க்குறாங்க. இதில் யாரும் தப்பு இல்லை. நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு தலைவராக இருந்தால் உங்களுக்கு கீழே வரவங்க நீங்கள் முதல்வராக ஆகணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. இதில் தப்பு கிடையாது. ஆனால் யதார்த்தமா என்ன நடக்க போகுது? இப்போ நீங்கள் சீமான் அவர்கள்ட்டே போனீங்கனாலும் 2026 அவங்க ஆட்சியை அமைக்க முடியுமானா சந்தேகம் தான். விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஆட்சி அமைக்க முடியும்னா சந்தேகம் தான். இந்த 2 சைட்லையும் வந்து யாராவது அண்ணன் நீங்கள் தானே நீங்கள் வருவீங்க, அடுத்த சிஎம் நீங்கள் தானேனாலும் தலைவா நீங்கள் தான் அடுத்த சிஎம் சொன்னாலும் கூட இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. இது நில யதார்த்தம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே 2 பேரும் கொஞ்சம் நிதானிச்சு 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து 2 பேரும் பயணிக்கலாம். ஏன்னா இப்போ திமுக கொள்கை கூட்டணி கிடையாது, அண்ணா திமுக பாரதிய ஜனதாவும் கொள்கை கூட்டணி கிடையாது. அப்போ இங்கே சீமானும் விஜய் அவர்களும் சேர்றதுக்கு என்ன இங்கே பிரச்சனை வந்துட போகுது? இவர் முழுக்க தமிழ் தேசியம், அவர் பாதி தமிழ் தேசியம் பாதி திராவிடம்ங்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு 50% அலைன்மெண்ட் இருக்கா இல்லையா? மற்ற கூட்டணியில் 50% அலைன்மெண்ட் கூட இல்லையே. அப்போ இருந்தாலும் அதான் நான் வரேன் நான் ரெடி அப்படின்னு சொன்னவர் இப்போ அவர் நிராகரிச்சதுனால இது மறுபடியும் எப்படி சார் சீமான் அவர்கள் வந்து போக வாய்ப்பு இருக்கும்? தப்பு இல்லை. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை கேட்கும்போது ஒருத்தர் இல்லைன்னாக்கா அடுத்தது வந்து இன்னொன்று கேட்க முடியாதுன்னு இருக்கும். இப்போ வயசுல மூத்தவர் ஒரு முன்னாள் நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு 15 ஆண்டுல அனுபவம் இருக்குது. அரசியல் வந்து நீங்கள் வயசுல மூத்தவர் 15 வருஷம் அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்.
நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அதை வந்து ப்ரொஃபஷனலாக தான் டீல் பண்ணணும். இதில் அண்ணன் தம்பி வயசு பெரியவங்க வயசு சின்னங்கன்னா இப்போ ஸ்டாலினுக்கு வந்து 72 வயசு ஆகுது. இப்போ சீமான் வந்து ஸ்டாலின் கூட உடன்பாடாக போயிடுவாரா? வயசுக்கு மூத்தவருங்கிறனால அவர் கட்சி 75 வருஷம் இருக்குது, இவர் கட்சி வந்து எத்தனை வருஷம் இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது, அதை பார்க்கவும் தேவையில்லை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, கொள்கை இருக்குது. தேர்தல்னு வரும்போது சில நேரத்தில் வந்து சமரசம் செய்ய வேண்டியது இருக்குது. தமிழ் தேசியத்தை விட்டு கொடுங்கன்னு நான் எங்கேயும் சொல்லலை. உங்களுடைய கொள்கையில் நிலைப்பாடாக இருங்க, உங்களுடைய பாதி கொள்கை அந்த இடத்துல இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து அலைன் ஆகுங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஒரு பலன் கிடைக்குன்னா, இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து நாங்கள் எங்கே எம்பி சீட்டு தரோன்னு சொல்லி தேமுதிகவை கேட்டதில் பிரேமலதா அம்மையார் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்காக 2-3 அக்கேஷனில் வந்து திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உங்களை கூட்டு வரலாம். அடுத்தது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட போகிறதுல உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. அதனால தான் வந்து அன்புமணிகிட்ட இருந்து ராமதாஸ் டாக்டர் வந்து பவரை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கூட்டணியில் இன்னைக்கு வந்து நீங்கள் திமுக கூட்டணிக்கு அவங்க போக முடியாது. ஏன்னா திருமாவளவன் இருக்கனால அவங்க 2 பேர்த்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்கள் இந்த 2க்குள்ளார கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வரலாம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்னைக்கு விஜய் சீமான் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகனா இது ஒரு வலுவான கூட்டணி இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாக கூட வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், திமுக கூட்டணிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிறத பார்த்தோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு ஓட்டு போடலான்ட்டு இப்போ அதிமுகவுக்கு போடலான்னு யோசிப்பாங்க. அப்போ அதிமுகவில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி மாதிரி ஆன்டி பிஜேபி அந்த ஓட்டை தான் இவங்க அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ அங்கே போய் போடலான்றவங்களுக்கும் ஒரு ஆன்டி பிஜேபியினுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா? அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமான ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் யாருக்கு பின்னாடி இருக்காங்க? சீமானுக்கு பின்னாடியும் விஜய்க்கு பின்னாடியும் தான் அதிகமான இளைஞர்கள் இருக்காங்க. அப்போ திமுகலேருந்து அதிகமான இளைஞர்களை நீங்கள் இழுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி சிறுபான்மையினர் வாக்கு வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து இன்னைக்கு விஜயே வந்து அவர் ஒரு சிறுபான்மையன் சார்ந்தவராக இருக்காரு. அப்போ சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் யாருக்கு ஒருத்தருக்கு போகணும், நாங்கள் சிறுபான்மையருக்கே போட்டுட்டு போகலாமே அந்த ஓட் பேங்கையும் நீங்கள் எடுக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் கூட்டு கழித்து பார்க்கும்போது ஒரு பலமான வாக்கு வங்கியை பெறறதுக்கு இந்த கூட்டணி சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைச்சா அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து 120 150 சீட்டு ஜெயிக்க வேண்டியதில்லை, ஒரு 40-50 சீட்டு ஜெயிச்சிங்கனாவே நீங்கள் கை காமிக்கிற ஆள் தான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு தமிழக அரசியலில் 2026 ஆனால் இது தாங்கள் கை காமிக்கிற ஆட்களோ தான் அரசு செய்ய முடியுங்கிற நிலைமைக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தா கொண்டு வரலாம். இதே தனித்தனியா இருந்தாங்கன்னா இன்னைக்கு தேதி நிலவரத்து பிரகாரம் பார்க்கும்போது அவங்க 2 பேர்த்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தான் முடியும். சீமானவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100 வேட்பாளருக்கு மேலே அந்த அறிவிச்சு 2026 தேர்தல் வந்து நீங்கள் வந்து சிவனோட ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமானோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 2016 இப்போ வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 1, 4, 6.8, 8.2 வந்திருக்காங்க. அடுத்த கட்ட ஜம்ப் எப்படி இருக்கும் 2026 தேர்தல் இடத்துல நாம் தமிழருடைய இது எப்படி நினைக்கிறீங்க? இல்லை அவங்களுக்கு வந்து ஸ்டெடியாக வந்து அவங்க க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதில் எந்த பங்கமும் வந்துட்டு அதுக்கு வந்து நாம் தமிழருக்கு ஒரு சரிவாயிடும். வாக்கு வங்கி 8.33 குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது மைனஸ் பாயிண்டா மாறிடும் நாம் தமிழருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? குறையதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது இல்லை நமக்கு. இப்போ இன்னைக்கு வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து இங்கே இருக்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்களுடைய கட்சி வீக் ஆயிடுச்சுங்கிற மாதிரி எத்தனை பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களை சும்மா வளர விட்டுருவாங்களா? இல்லை இருந்தாலும் சார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு யார் பிரதமர்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதில் சீமானுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அதில் கூட 8.2 வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காங்களா? ஆமாம், அதுதான் வந்து சீமானுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பலம்ன்றேன் நான். நீங்கள் தொடர்ந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் க்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த வளர்ச்சியை நீங்கள் நோக்கி போக வேண்டியது கட்டாயம்ங்கிறேன் நான். அப்போ இந்த வளர்ச்சி வந்து நீங்கள் துரிதமாக கொண்டு வரணும். இதே வேகத்தில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போகக்கூடிய நீங்கள் கனவுல வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப நீண்ட நெடிய காலம் ஆகிடும். அப்போ வந்து இன்றைக்கி பாலிடிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட்டணி சடனாக உங்களுக்கு எப்போ வந்து ஆட்டம் வந்து களம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதே ஆட்டத்தை மாற்றி ஆடுங்கன்றேன். இப்போ நீங்கள் எந்த இடத்துலையும் உங்கள் கொள்கையிலிருந்து பின்வாங்க போகிறதில்லை. நீங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைங்க. அந்த கூட்டணியோட நீங்க போகும்போது என்ன ஆகும்னா நீங்க தமிழக அரசியல 2025 ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சீமான் அவர்களுடைய குரல் இன்னைக்கு வரைக்கும் எங்க கேட்டுட்டு இருக்கு? திருமண கூட்டங்கள்லையும் மக்கள் மன்றத்தில் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வந்து ஒரு 20 எம்எல்ஏ வந்து நாம் தமிழர்ல இருந்து சட்டசபைக்கு போனாங்கன்னா அந்த சட்டசபை எப்படி இருக்கும்? கண்டிப்பா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப அந்த சூழ்நிலைக்கு நீங்க வந்து தள்ளணும் இல்லையா? அப்ப வந்து நீங்க 2026 இப்ப அடுத்த எலெக்ஷன் 2026 நீங்க எப்பயோ ஒரு தடவை நீங்க யோசிக்காதீங்க இந்த வரப்போற ஆட்டத்துல என்ன மாதிரி ஆட்டம் ஆடலாம்.
அவர் சொன்ன மாதிரி அந்த சிவா ஆட்டம் எந்த சிவா ஆட்டம். அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு போகும்போது அவங்களுக்கும் பலம், அவங்க சார்ந்தவர்களுக்கு பலம். ஒரு தமிழக அரசியல்ல நீங்க ஒரு மாற்று சக்தியா வந்து உடனடியா நீங்க வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில 75 ஆண்டுகால கட்சி, அவங்க வந்து பார்ப்பனிய எதிர்ப்புலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து வெறும் பார்ப்பன எதிர்ப்போடு நின்று போச்சு. பார்ப்பனிய எதிர்ப்புனாவே என்ன, எந்த இடத்துலையும் பிறப்புனால ஒருத்தனை வந்து ஏற்றமோ தாழ்வோ அனுகூலமோ கிடைக்கக்கூடாதுங்கிறத அதை எதிர்க்கிறது தானே பார்ப்பனிய எதிர்ப்பு. இன்னைக்கு திமுகவில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இருக்காரு? ஸ்டாலினுடைய மகன்றதுனால. அப்ப இது பார்ப்பனியம் இல்லையா? அப்ப பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிக்குள்ளாரியே பார்ப்பனியம் இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்ப இந்த அளவுக்கு வந்து 75 ஆண்டு கால திராவிட கட்சிகள்ல அவங்க அந்த இதில் வந்து குருவி தலையில் பணங்கா உட்கார வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ நல்லா யதார்த்தமாகவே பேசுவோமே. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அப்புறம் திமுகவில் யார் தலைவர்? உதயநிதி ஸ்டாலின். அப்போ இந்த கட்சியை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்கி சுமந்து அடுத்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை தயார்படுத்திட்டாங்களா? இதே வந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு தயார்படுத்தினார்? கண்டிப்பாக கட்சியில் கஷ்டப்பட்டு படிப்படியாக எவ்வளவு தயார்படுத்தினார். அதனால தான் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் இல்லைன்னாலும் தொடர்ந்து 3 பொது தேர்தலில் அருமையான கூட்டணி அமைச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஜெயிக்க முடியுது. இது கலைஞர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை உண்டு பண்ணினது. அவரை வந்து அவ்வளோ கோச் பண்ணி அவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்டாலின் வந்து உதயநிதி உண்டு பண்ணலையா? இல்லையே. அப்போ 2019 தான் தேர்தலுக்கு வராரு, 2021 எம்எல்ஏ ஆகுறாரு, 23 எம்பி மினிஸ்டர் ஆகுறாரு, 24 துணை முதலமைச்சர் ஆயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு சான்று காமிங்க திமுகவில் 4 வருஷத்துல உள்ளார வந்தவர் துணை முதல்வரான கதை எங்கேயாவது இருக்கா? அப்ப இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பலகீனம். அப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம். அடுத்தது இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அப்ப அங்க வந்து பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுல எனக்கு பல கருத்துக்கள் நிலவுது. அப்ப அதிமுகவை வந்து இங்க வந்து ஸ்வீகரிச்சிருவாங்க அது இதுன்னு. அப்ப அதிமுகவும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கு, திமுகவும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் அப்பராண்டு உடனடியாக எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி சேர்ந்து உடனடியாக துரிதமாக ஏன் நீங்கள் வளர்த்தக்கூடாது? உங்களுக்கும் லாபம் எனக்கும் லாபம், அந்த மாதிரி தானே போகணும். அப்போ இப்போ சீமான் அவர்களும் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றம் தானே சொல்கிறாரு. விஜய் அவர்களும் என்ன சொல்கிறார், இது வரைக்கும் ஆண்ட கட்சி ஆண்டுட்டு இருக்கிற கட்சிக்கு மாற்றாதானே வராரு. 2 பேர்த்துக்கும் உங்களுடைய எதிரிகள் அவங்க 2 பேருன்றீங்களே. அப்போ நீங்கள் 2 பேரும் ஏன் சேரக்கூடாது, ஒன்று சேரக்கூடாது? உங்களுக்குள்ளார ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தாலுமே ஒரே மாதிரி இருக்குமாம்மா? ஒரு மன வருத்தங்கள் இல்லையா? இல்லை வந்து வித்தியாசங்கள் இல்லையா? என்ன ஓட்டங்களில் மாறுபாடு இல்லையா? பட் இருந்தாலும் வந்து நம்ம ஒற்றுமையாக தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட்சிகள் வேற, கொள்கைகளும் 100க்கு 100 வேற இல்லை. 50% உங்கள் கொள்கைகள் இருக்காரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமை போட்டு நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு டேக் ஆஃபை நீங்கள் பிளான் பண்ணுங்க. அப்போ இன்னும் நீங்கள் வந்து 30 வருஷம் கழிச்சு அடையக்கூடிய இலக்கை நீங்கள் ஏன் இன்னும் அடுத்த எலெக்ஷன்லேயே அடையக்கூடாதுங்கிறது? அதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுக்கு ஒரு களம் தயாராகிட்டு இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி களம் வந்து உங்களுக்கு பழம் பழுக்கும் போது நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட வேண்டியதானே அதை? இல்லை நானே வைக்கிற மனத்தில் நானாக கொண்டு வர பழத்தில் தான் நானாக அதை பழுக்க வச்சு தான் சாப்பிடணுங்கிறது எதுக்கு? அப்போ 2 பேரும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 20 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது நம்மளால சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி, நீங்கள் சந்தர்ப்பவாதிகள் அல்ல. இப்போ இன்னைக்கு விஜய் அவர்களோ சீமான் அவர்களோ கூட்டணி வச்சா இது யாரும் சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க. அதை சொல்கிற அளவுக்கு எதிராளியில் இருக்கக்கூடிய கூட்டணி யாருக்கும் தகுதியும் கிடையாது. அப்போ எந்த இடத்துலையுமே இவங்க 2 பேரும் சேர்ந்தா இங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அங்கே இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் இவங்க 2 பேர்த்தினாலையும் உண்டாக்க முடியுங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார். 21 தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6% ஓட்டு தான் அதிமுக அதிகமாக பெற்றிருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா பாஜக கிட்டத்தட்ட வந்து 18% அவங்க கூட்டணி வாக்குகள் எடுத்திருந்தாங்க. இப்போ 2 ஒன்று சேர்ந்துருக்காங்க, அதிமுகவும் பாஜகவும். அப்படி இருக்கும்போது திமுக வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதாவது வந்து இது பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கிற முறை வித்தியாசம், எண்ணங்கள் வித்தியாசம். இப்போ நீங்கள் 2021 எடுத்துட்டிங்கன்னா திமுக கூட்டணி 46% வாங்குது. இதே வந்து அதிமுக கூட்டணி வந்து ஒரு 33%. அதுக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா வந்து அன்றைக்கி 2.62 தான் வாங்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 11.33 வந்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்த 11.33 கூட எடுக்க வேண்டாம். பழைய சிஸ்டத்து பிரகாரமே போனீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி இது 2ம் சேர்ந்துச்சுன்னா 43% வருது. திமுக கூட்டணி 46. அப்போ வாக்கு வித்தியாசம் எவ்வளோ? 3%. 3% தான் இன்னைக்கு இருக்கிற கேம்.
அந்த 3% இன்னைக்கு அரசாங்க ஊழியர்களே இன்னைக்கு ஏகப்பட்ட பேர். ஒரு அரசாங்க ஊழியர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? சற்று ஏறக்குறைய 14 லட்சம் பேர். அப்போ வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் அடிஷ்னலாக நீங்கள் போட்டிங்கன்னாவே 25 லட்சம் பேர். அவங்க வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் பார்க்காம விட மாட்டோம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் தான் எங்கள் மேலே அன்பும் அனுசரணை கருணை எல்லாம் அவருக்கு இருக்குது, அதனால் அவர் எதிர்க்கட்சி ஆக்கும்னு கங்கணம் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள்கிட்டையும் ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள் பூரா ஷிஃப்ட் ஆகிறது. நீங்கள் ஏன் அந்த வாக்கு வங்கி எடுக்கக்கூடாது? அப்போ இந்த 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடியதை பார்க்கும்போது அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி, திமுக இன்னைக்கு இருக்கிற கூட்டணியை வச்சு பார்க்கும்போது வாக்கு வித்தியாசம் வெறும் 3% தான். அப்போ இது வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ போக போக இந்த நிலவரம் எப்படி மாறுது? இப்போ சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் அலைன் பண்ணாங்கன்னா அது ஒரு கணக்கு மாறும். அப்போ நம்ம போக போக தான் இந்த கணக்கு மாற முடியும். இன்னைக்கு வரைக்கும் இப்போ வந்து திமுக இங்கே இருந்துச்சு, அதிமுக இங்கே இருந்துச்சுன்னா இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஓரளவுக்கு சற்றேறக்குறைய சமம்ங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. ஓகே சார், நிறைய தகவல்கிட்ட பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி விக்ரம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.